தோன்றுகிறது. அதனால் சாகித்ய அகாடமியின் தன்னாட்சி என்ற உரிமை பறிக்கப்படுவதாக இந்தியாவின் எல்லா மொழிகளும் கருதுகின்றன. இது படைப்பாளிகளுக்கு, படைப்பாளிகளின் சுதந்திரத்துக்கு எதிரானது என்று அறிவுலகம் கருதுகிறது, இலக்கியவாதிகள் கருதுகிறார்கள். இது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் எழுப்பும்படியும் கேள்வி எழுப்பும்படியும் நான் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா, நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன், நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தொலைபேசியில் நான் என் கவலையை, எங்கள் கவலையை தெரிவித்திருக்கிறேன். நாடாளுமன்றம் கூடும்போது இது குறித்து வினா எழுப்பி இந்திய தேசிய மொழிகளின் உரிமைகளை மீட்டுத் தருமாறு நான் அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறேன். அவர்களும் கனிவோடு இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த திருவள்ளுவர் திருநாள் தமிழுக்கு மட்டும் அதிகாரம் பெற்றுத்தராமல் இந்தியாவின் எல்லா மொழிகளுக்கும் அதிகாரம் பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறது. வாழ்க திருவள்ளுவர், வெல்க திருக்குறள், வளர்க தமிழர்கள். நன்றி, வணக்கம். தாய்மொழிகள் மதிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்கீங்க. ஒன்றிய அரசு அதிகப்படியான நிதியை சமஸ்கிருத தமிழ் படங்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் தலைப்பு வைத்து வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? இது எனக்கு வருத்தத்துக்குரியதுதான். தமிழில் பெயர் வைத்தால் பிற மொழிகளுக்கு செல்லாது என்று அவர்கள் கருதுகிறார்கள். பாகுபலி என்பது தெலுங்கு. ஆனால் இந்தியா முழுவதையும் அது அளாவி வெற்றி பெறவில்லையா? ஏன் தமிழில் தலைப்பு வைத்தால் புரியாதா? பூ என்று பெயர் வையுங்கள், எல்லா மொழிகளுக்கும் பொதுவான ஒலிதானே. மான் என்று பெயர் வையுங்கள், எல்லா மொழிகளுக்கும் பொதுவான ஒலிதானே. ஒலிதான் முக்கியமே தவிர பொருளை அவரவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பது என் எண்ணம். தமிழில் பெயர் வைத்தால் வரி விலக்கு என்று தமிழ்நாட்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் சட்டம் செய்தார். அதை மறந்துவிடக்கூடாது. தயவு செய்து தமிழில் பெயர் வையுங்கள், அது இந்தியா முழுவதையும் அளாவும்படி செய்யுங்கள். அப்போதுதான் தமிழ் பிற மாநிலங்களிலும் உச்சரிக்கப்படும். இளைஞர்கள் மத்தியில் நம்ம மொழிக்கான முக்கியத்துவம் எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க? கடந்த காலங்களோடு கடந்த காலங்களோடு ஒப்பிடுகிற பொழுது